25 லட்சம் பேருக்கு இலவச சிகிச்சை அளித்து சாதனை படைத்துள்ள ஸ்ரீ சத்யசாய் நிறுவனம் தமிழகத்திலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை துவக்க மத்திய அமைச்சர் காந்தி செல்வன் அழைப்பு விடுத்துள்ளார். ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்தின் சார்பில் பெங்களூரு ஒயிட்ஃபீல்டிலும் புட்டபர்த்தியிலும் 2 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் முற்றிலுமாக இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த 2 மருத்துவமனைகள் மூலம் இதுவரையில் 25 லட்சம் பேர் அறுவை சிகிச்சை உட்பட இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். இந்த இலவச சேவை குறித்தும் இது எப்படி சாத்தியமாகிறது என்பது குறித்தும் தமிழக மருத்துவமனை டாக்டர்களுக்கு விளக்கும் வகையில் சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் கருத்தரங்கு நடைபெற்றது. பல்வேறு மருத்துவமனைகளைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான டாக்டர்கள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கை மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் காந்தி செல்வன் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய அமைச்சர் காந்தி செல்வன், ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சேவை அளிப்பதில் முன்னோடியாக இருந்து வரும் சத்யசாய் நிறுவனம் தமிழகத்திலும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளை அமைக்க முன்வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கருத்தரங்கு மிக சிறந்த வகையிலே இன்னும் ஏழை எளிய மக்களுக்கு, மிக சாமானிய மனிதனுக்கும் இந்த மருத்துவ வசதி கிடைக்கக்கூடிய வகையிலே, குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாநிலத்துக்கு அருகிலே பெங்களூரில் குட்டப்பர்த்தியில் இந்த மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட அதிக எண்ணிக்கையிலே தமிழகத்திலிருந்து வருகிற மக்கள் பயன்பெறக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். இது மேலும் மேலும் இந்த நிகழ்வு வளர வேண்டும். ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே இந்த மருத்துவமனைகள் நம்முடைய தமிழகத்திலும் இந்த குழுமம் அமைத்திட வேண்டும். நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களும் தமிழகத்தில் இருக்கிற மக்களும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை என்னதான் அரசாங்கத்தின் மூலம் பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்தாலும் கூட இன்றைக்கு பொது நிறுவனங்களும் நம்முடைய ஸ்ரீ சாய்பாபா அவர்களுடைய ட்ரஸ்ட் இந்த மாதிரி குழுமத்திலும் எடுக்கிற அந்த முயற்சியின் காரணமாக கட்டாயம் மருத்துவத்துறையை பொறுத்தவரை ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக நம்முடைய நாடு கூடிய விரைவில் விளங்கும். டாக்டர்களிடம் இலவச மருத்துவ சேவை எண்ணத்தை விதைப்பதே இந்த கருத்தரங்கின் நோக்கம் என்று ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்தைச் சேர்ந்த டாக்டர் கிருஷ்ணாராமன் கூறினார். இந்த ஸ்ரீ சத்யசாய் டோட்டல் ஹெல்த் கேர் அப்படின்ற கான்ஃபரன்ஸ் இட் இஸ் அ ஒர்க்கிங் மாடல். அதாவது ஃப்ரீ ஹெல்த் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி லெவலையும் கொடுக்க முடியும்ன்ற ஒரு ஒர்க்கிங் மாடலை பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா எப்படி பண்ணியிருக்காரு, அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்திருக்காருன்றது தான் இந்த எய்ம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவரோட ஹாஸ்பிட்டல் டைரக்டர் டாக்டர் சஃபையா அவர் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்லேருந்து டைரக்டர் ரிட்டையர் ஆனாரு. அவரை ஸ்பெஷலாக இந்த ஃபங்க்ஷன் கோசம் அனுப்பிச்சு எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் ஏழை நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க 100 மருத்துவமனைகள் முன்வந்துள்ளதாக ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்தின் டாக்டர் மோகன் கூறினார். பாபா என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் இந்த அளவில் செய்ய முடியாவிட்டா கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன அளவில் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்டையாவது இலவசமாக ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுமா? அது செய்தாலே ஒரு பெரிய சேவையாயிடும். தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட 100 மருத்துவ நிறுவனங்கள் 100 டாக்டர்ஸ் முன் வந்திருக்காங்க. இதுபோன்ற கருத்தரங்கு இலவச சேவை அளிப்பதற்கு டாக்டர்களுக்கு உந்துதல் அளிக்கும் என்று கருத்தரங்கில் பங்கேற்ற டாக்டர் ஹீரா மாலினி சேஷாத்ரி கூறினார். இந்த கான்ஃபரன்ஸ் எல்லா டாக்டர்ஸ்க்குமே ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா போறோம். லிட்டில் டிராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் த மைட்டி ஓஷன் சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு துள்ளி தண்ணி சேர்ந்து தானே பெரிய சாகரம் வருது. அதே மாதிரி நம்ம எல்லாம் நம்மளால முடிய ஃப்ரீ சேவா பண்ணலாம், டெஃபினட்டா பண்ணலாம். கருத்தரங்கில் ஸ்ரீ சத்யசாய் நிறுவனத்தின் தேசிய தலைவர் ஸ்ரீனிவாசன் துவக்க உரையாற்றினார்.